எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னுடைய ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு மீன் குழம்பு தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாதம் கூட, ப்ளெயின் சாதம் கூட சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு சைட் டிஷ் தான். தோசை கூடையும் பரோட்டா கூடையும் எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம் பாருங்கள். அதுக்காக 1 கிலோ அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அயல மீன் தான் நான் எடுத்துருக்கு. நல்லா கழுகி உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுகி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சைஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு நல்ல புளிப்பாக இருக்கிற 2 சின்ன மாங்காய் தான் எடுத்துருக்கு. காரமாக இருக்கிற கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. மாங்காய் எடுக்கும்போது நான் இப்போ ஒரு அப்ராக்சிமேட் அளவு பார்த்து தான் ஒரு 2 சின்ன மாங்காய் எடுத்து வச்சுருக்கு. புளிப்பு பார்த்துட்டு உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக வேண்டியதில் ஒரு மாங்காயே போதும். இது கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அதை அளவு கரெக்டாக எடுக்கணும். அரைக்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் துருவி எடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 2.5 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், வரமிளகாய் பவுடர். அது வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். கூடவே வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 நான் இதில் ஆட் பண்ணிவிடுவேன். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது குழம்பு வச்சுக்கலாம். நான் ஒரு மண்சட்டி தான் எடுத்துருக்கு. மண்சட்டி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மாங்காய் தோல் எடுத்ததுக்கப்புறம் சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் இருந்துச்சுன்னா வேகாமல் இருக்கும் தோல், அதனால் தோல் எடுத்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச மாங்காயில் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல புளிப்பாக இருந்துச்சு. அதனால 1.5 மாங்காய் தான் நான் எடுத்துருக்கு. அதுவே போதும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. உப்பும் ஆட் பண்ணியிருக்கு. மீன் குழம்பு வைக்கும்போது எப்போவுமே உப்பு, புளிப்பு, காரம் இது 3மே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சு அந்த மிக்ஸும் இது கூட ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது எல்லாம் எப்படி தண்ணி ஆட் பண்ணணும், எப்படி தான் இதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அது நீங்கள் பார்த்து செஞ்சுருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 1 கப்பு தண்ணி ஆல்மோஸ்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கிரேவி திக்காக இருக்குது. இன்னும் மறுபடியும் நான் தண்ணி ஊற்றி இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி நல்ல வாட்டரியாக இருக்கணும், நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். இது கொதித்து வரும்போது இன்னும் இந்த கிரேவி திக்காகிடும், கட்டியாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. மறுபடியும் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அது வேகும்போது அந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பெல்லாம் இறங்கி அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகும்போது உப்பு இன்னும் கம்மியாகும். இப்போ கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இதுதான் நம்ம வேக வைக்க போகிற கன்சிஸ்டன்சி. கொதிக்கிற வரைக்கும் நம்ம இது வேணால் மூடி வச்சுக்கலாம். ஆனால் கொதித்ததுக்கப்புறம் மூடி வைக்காதீங்க. இது கொதித்து வெளியே கொட்டிடும். நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. உப்பு புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்தால் 2-3 பீஸ் மாங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் புளி கூடி வேணுன்னா ஆட் பண்ணிடலாம், மாங்காய் இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு மீனும் ஆட் பண்ணிக்கோங்க. மீனும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் இடையில மிக்ஸ் பண்ண போகாதீங்க. மீன் தனியாக கட் ஆகி போயிடும். அதனால் இடையில 1 இல்லை 1 டைம் இல்லை 2 டைம் மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்படி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி கொதிக்க விடணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சுட்டு இருக்குது. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை மறுபடியும் நான் சேர்த்துருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சு வெந்தயமும் சேர்த்துருக்கு. அதுவும் சேர்த்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மறுபடியும் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்போ கறி கரெக்டாக செட்டாக இருக்கும். இதே மாதிரி
அயலை மீன் குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.